ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஷிகா கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய புடவை வச்சு நம்ம ஒரு அழகான ஸ்க்ரீன் தாங்க தைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புடவையும் ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. முதல்ல என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கதவோட நீளம் அகலம் எந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன் மாட்ட போகிறோம் அப்படின்னு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜன்னலுக்காக இருந்தால் ஜன்னலோட நீளமும் அகலமும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கதவுக்கு தாங்க இது பண்ண போகிறோம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து முந்தான சைடு வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முந்தான பக்கம் தான் எடுத்துருக்குறேன். ஏன்னா பிளாங்காக இருந்தது, டிசைன் எல்லாம் டிசைன் சிம்பிளாக தான் இருந்தது, அழகாக இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஏற்றி இறக்கி கட் பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் கட் பண்ணி நேராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. நூல் கோர்க்கணும் இல்லையா, அதனால் மடக்கி இது பண்ணிக்கிட்டேன். நீங்களும் மடக்கி இது பண்ணிக்கோங்க. தையல் மிஷின் இருந்தால் இந்த மாதிரி மடக்கி தைச்சி எடுத்துக்கோங்க. என்கிட்ட தையல் மிஷின் இல்லை, அதனால் கையில் கோர்த்து ரன்னிங் தையல் தான் போட போகிறேன். பாருங்கள், எப்படி ரன்னிங் தையல் போட்டு தைச்சிக்கோங்க. தையல் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு தைங்க, நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் எந்த மாதிரி தைக்கிறேன், என்ன இது பண்ணுறேன்னு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி பார்த்து மெதுவாக தைச்சிக்கோங்க. குழந்தைங்க இருந்துச்சுன்னா பக்கத்தில் விடாதீங்க. ஏன்னா கையை நம்மளையும் தட்டி விட்டுருவாங்க. நம்ம கையிலையும் குத்திரும், அவங்க கையிலையும் குத்திரும். அதனால் பார்த்து மெதுவாக தாங்க தைக்கிறது. கையில் தைக்கும்போது பார்த்து மெதுவாக தான் தைக்கணும். குழந்தையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தைக்க கூடாது. ஏன்னா குழந்தைகளோட சேஃப்டி முக்கியம் தானே. பாருங்கள், தைச்சாச்சு. தைக்கும்போதே பாருங்கள், நீட்டாக ஒரு அழகாக இருக்குது. கடையில் வாங்குகிற ஸ்க்ரீன் மாதிரி. இந்த மாதிரி பழைய புடவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம காசு கொடுத்து வெளியில் ஸ்க்ரீன் வாங்கினா 700 இந்த மாதிரி 500 600 இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பழைய புடவையிலேயே நான் அழகாக தூக்கி போடாமல் பாத்திர கடைக்கு இந்த மாதிரி கொடுத்து ஒரு பாத்திரம் வாங்குவோம். அதை வச்சு நம்ம வந்து வீட்டையே அழகுப்படுத்தலாங்க. பாருங்கள், நாட் போட்டு கட் பண்ணி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. கொஞ்சம் அங்கனங்கன்னா பிசுறாக இருந்தது, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஒரிஜினல் இது மாதிரி இருக்குது, கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்குது. என்ன ஒயிட் கலர் நூல் போட்டுட்டேன். அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நூல் போட்டிருந்தேன், அது ஒன்றும் தெரியாது. ஒயிட் கலர் நூல் போட்டனால இதாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதாக இருக்குது, கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து சணல் வச்சு நான் கோர்த்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நூலோ இல்லை சணலோ இருந்தாலும் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ போய் நம்ம மாட்டி பார்க்கலாம். கிச்சனில் மாட்டலாம். ஏன்னா கிச்சனுக்கு தான் கதவு இல்லை, அதனால கிச்சனுக்கு மாட்டலாம். கிச்சனுக்கு ஏற்கனவே வீடு கட்டும் போதே கொக்கி கொடுத்துருந்தாங்க, அதனால் மாட்டிட்டேன். பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்குது. 2 பக்கம் கொக்கியில் மாட்டியாச்சு. ரொம்ப நாள் இது தைச்சி போடணும் அப்படின்ட்டு இருந்தேன். இன்றைக்கி தைச்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.